என் பெயர் சுகந்தி. எனக்கு திருமணமாகி 2 மாதங்கள்தான் ஆகிறது. இந்த 2 மாதங்களில் என் புகுந்த வீட்டில் நான் கண்டது எல்லாம் என் மனதையே ஒழுங்கியது. நான் நகரத்தில் பிறந்து வளர்ந்து படித்த பெண் எம்எஸ் டிகிரி வரை படித்திருக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து நல்ல வேலை வாய்ப்புகள் இருந்தன. ஆனால் என் அம்மாவின் விருப்பத்திற்காக சிறுவயதிலிருந்தே நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை ஏற்றுக்கொண்டேன். என் கணவர் அகில் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர். 10ஆம் வகுப்பு வரை தான் படித்திருக்கிறார். என் அம்மாவின் சிறந்த தோழியின் மகன். சிறுவயதிலிருந்தே எங்களுக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டது. நான் எப்போதும் நகர வாழ்க்கையை விரும்பினேன். டிராபிக் ஜாம்கள், ஷாப்பிங் மால்கள், காபி ஷாப்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ஆனால் திருமணத்திற்கு பிறகு கிராமத்திற்கு வந்தபோது எல்லாமே வித்தியாசமாக தெரிந்தது. கிராம வீடு பெரியது, தோட்டம் நிறைந்தது. காலை எழுந்ததும் கோழி கூவல், பசு மாடுகளின் சத்தம், காற்றில் பசுமை வாசனை. நான் நினைத்தேன் இங்கே அமைதியாக ஆறுதலாக வாழலாம். ஆனால் மெல்ல மெல்ல புரிந்தது இங்கு இல்ல மக்களின் வழக்கங்கள், நம்பிக்கைகள், வாழ்க்கை முறை எல்லாம் எனக்கு அந்நியமாக இருந்தன. என் கணவர் அகில் மிக அமைதியானவர். காலையில் சாப்பிட்டுவிட்டு வெளியே செல்வார். ஏதோ விவசாய வேலை, தோட்ட வேலை என்று. இரவு திரும்பி வரும்போது சோர்வாக இருப்பார். என்னிடம் பேச்சு மிக குறைவு. சாப்பிட்டியா? ஆமா, அவ்வளவுதான். நானும் வீட்டு வேலைகளை பார்த்து கொள்வேன். சமைப்பது, துணி துவைப்பது, தோட்டத்தில் உதவுவது. ஆனால் எங்களுக்குள் எந்த உரையாடலும் இல்லை. கணவன் மனைவி என்ற உறவு இல்லை போல தோன்றியது. ஆனால் என் அத்தான், அதாவது அகிலின் அண்ணன், அவர் வித்தியாசமானவர். உடல் மல்யுத்த வீரன் போல இருக்கும். தோள்கள் அகலம், கைகள் தடித்தவை, மார்பு விரிந்தது. முதல் முறை பார்த்தபோது நான் கொஞ்சம் கூற்றப்பட்டேன். இவர் ஜிம்முக்கு போவாரா என்று கேட்டேன். அகில் சிரித்தார். இல்லை சுகந்தி, அவர் வீட்டு வேலை, தோட்ட வேலைதான் செய்வார். வேறு எதுவும் இல்லை. அத்தான் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பார். அவரது மனைவி எனக்கு அக்கா முறை. அவரை மிகவும் நேசிப்பாள். அவள் அவருக்கு விதவிதமான உணவுகள்